அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். ஹெலினா ரெய்ஜின் என்ற பெண் இயக்குனர் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான பேபி கேர்ள் என்ற அமெரிக்கன் எரோட்டிக் த்ரில்லர் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய நிறுவனத்தின் சிஇஓ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க கம்பெனியில் புதுசாக வேலைக்கு சேர்கிற ஒரு அழகான இளைஞன் கூட நம்ம ஹீரோயினுக்கு அஃபேர் உருவாகுது. இந்த அஃபேர் இவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வந்ததுன்றது தான் இந்த படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஒன்லைன் ஸ்டோரியில் சொன்ன ஒரு பெரிய கம்பெனியில் மிக உயர்ந்த பதவியான சிஇஓவாக இருக்காங்க நம்ம படத்தோட ஹீரோயின் ரோமி. இவங்க கணவர் ஒரு தியேட்டர் டைரக்டர். கணவருடனான இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு டீனேஜில் இருக்க 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. அழகான குடும்பம், குறைவில்லாத வருமானம்னு நம்ம ஹீரோயினோட லைஃப் நிம்மதியாக போயிட்டு இருக்கும் போது சாமுவேல் என்ற இளைஞன் நம்ம ஹீரோயினோட கம்பெனியில் புதுசாக வந்து சேர்றான். இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. சில சந்திப்புகளுக்கு பிறகு இருவரும் ரொம்ப நெருக்கமாகறாங்க. கணவனுக்கு துரோகம் செய்கிறோமேன்ற குற்ற உணர்ச்சியில் நம்ம ஹீரோயின் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சாமுவேல் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததோடு மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட குடும்பத்தினரோட சிரித்து பேசி சகஜமாக பழகவும் ஆரம்பிக்கிறான். இது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. இருவருக்குள்ளும் மோதல் ஏற்படுது. இதுக்கப்புறம் சாமுவேல் நம்ம ஹீரோயினை சில விஷயங்களில் மிரட்டவும் ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கும் சாமுவேலுக்கும் இடையே இருக்கிற அஃபேர் ஹீரோயினோட குடும்பத்தினருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்பது தான் பேபி கேர்ள் படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்தில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். இது ஒரு அஃபேர் பற்றின திரைப்படமாக இருந்தாலும் அதை அழகாகவும் கூடவே எமோஷனலாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. $20 மில்லியன் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் இதுவரை சுமார் $62 மில்லியன் வசூல் செஞ்சிருக்கு. போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் 81st வெனிஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிடப்பட்ட இந்த படம் ஹாலிவுட் நடிகை நிக்கோல் கிட்மேனுக்கு சிறந்த நடிகைக்கான அவார்டை பெற்றுக் கொடுத்திருக்கு. டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் திரையிடப்பட்ட இந்த படம் போன வருஷம் கிறிஸ்மஸ் அப்போ உலகம் முழுக்க தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி பெரும்பாலும் பாசிட்டிவ் விமர்சனங்களையே பெற்றது. மேலும் இது ஒரு பெண் இயக்குனர் இயக்கிய படம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா படத்தோட ஹீரோயின் நிக்கோல் கிட்மேன் இந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. 90s இருந்து முன்னணி நடிகையா இருந்து வர்ற இவங்களுக்கு இப்போ 57 வயசு ஆகுது. ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓவா மிடுக்கா தெரிகிற இவங்க தன்னோட அஃபேர் மகள்களுக்கு தெரிஞ்சதும் கூனி குறுகும் காட்சிகளிலும் சாமுவேல் மிரட்டும் போது அதிர்ச்சி அடைகிற சீன்லையும் என இந்த படத்துல பல இடங்கள்ல அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து சாமுவேல் கேரக்டர்ல நடிச்ச ஹாரிஸ் டிக்கின்சன் ஒரு இளம் இன்டர்ன் கதாபாத்திரத்துல அழகா வந்துட்டு போறாரு. இவரோட பாடி லாங்குவேஜும் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததா நம்ம ஹீரோயினோட கணவரா வருகிற ஆண்டனியோ பேண்ட்ரஸ் ஒரு மெச்சூரான கேரக்டரை மிக சிறப்பா செஞ்சிருக்காரு. குறிப்பா இவரது மனைவி மீது இருக்கிற கோபம் மாறுகிற தருணத்துல ஒரு எமோஷனலான நடிப்பை கொடுத்திருக்காரு. படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள்னு பார்த்தா ஜாஸ்பர் வுல்ஃபோட ஒளிப்பதிவு ரொம்ப நுணுக்கமா இருந்தது. அடுத்ததா சின்ன சின்ன உணர்வுகளையும் சரியா பிரதிபலிக்கிற வகையில படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அமைச்சிருக்காரு கிரிசோல் டாஃபியா. அடுத்ததா இந்த படத்துல இருக்க முக்கியமான விஷயம் என்னன்னா படத்துல மேட்டர் இல்ல, மேட்டர்ல தான் படமே என்ற கேட்டகரியில இந்த படம் வருது. ஃபர்ஸ்ட் சீன் தொடங்கி மொத்த படத்தையுமே ஹெட்ஃபோன்ஸோட தான் பார்த்தாகணும். ஹெவியான அடல்ட் கண்டென்ட் சீன்ஸ் இந்த படத்துல இருக்கு. தமிழ் டப்பிங்ல இப்போதைக்கு இந்த படம் அவைலபிளா இல்ல. ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு நல்ல படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.